அனைவருக்கும் வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் AIMTN யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய TNPSC குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான மிஷன் 80ல் 3வது யூனிட்டான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டலில் இன்னைய கிளாஸ் 3வது கிளாஸ். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம 2 கிளாஸஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்னா என்ன? கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு மிஷின் என்ன பண்ண போகுது, நம்மக்கிட்ட இன்புட் வாங்கி ப்ராசஸ் பண்ணி அதை என்ன பண்ண போகுது, டேட்டாவாக நமக்கு கொடுக்க போகுது. சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ். நம்மக்கிட்ட ரா டேட்டாஸை வாங்கி ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ்டு டேட்டாவாக நமக்கு கொடுக்க போகுது. சரிங்களா? அதோட ஜெனரேஷன்ஸ் பார்த்தோம். ஒரு 6 ஜெனரேஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் வேக்யூம் டியூப் அப்படிங்கிற காம்பனன்ட் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஜென்ரேஷனில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஜென்ரேஷனில் ஐசி யூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த்தில் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டர் சர்க்கியூட். ஃபிஃப்த்தில் என்ன அப்படின்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் ஒவ்வொரு காம்பனன்ட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட்னா என்ன, மெமரி யூனிட்னா என்ன, இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட் எல்லாம் அடங்கினது எது? முதல் வகுப்பு. ரெண்டாவது கிளாஸஸ் இன்புட் டிவைசஸ்னா என்ன, அவுட்புட் டிவைசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம எதாவது வழியாலாம் கம்ப்யூட்டருக்கு இன்புட்டை ஃபீட் பண்ண போகிறோமோ அது எல்லாமே இன்புட் டிவைசஸ். லைக் கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர்ஸ், கேமரா, ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன், இது எல்லாமே என்ன, இன்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து டேட்டாஸ் எல்லாம் எதன் வழியாலாம் வாங்குறோமோ அது எல்லாமே அவுட்புட் டிவைசஸ். மானிட்டர், ஸ்பீக்கர், பிரிண்டர், இது எல்லாமே என்ன, அவுட்புட் டிவைசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தோம். செகண்ட் கிளாஸில் இன்புட் டிவைசஸ்னா என்ன, அவுட்புட் டிவைசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3வது கிளாஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா மெமரி டிவைசஸ்னா என்ன, சரியா, ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, எல்லாம் 3வது கிளாஸில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 2 கிளாஸஸில் கேட்ட கொரிஸ். சரிங்களா? என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொரிஸ் வந்துட்டு போர்டில் உங்களுக்கு வந்துட்டு கண்டென்ட் வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிளாஸில் கண்டென்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின் PYQ புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? ஸோ போன வாரத்துக்கான கிளாஸஸ், இந்த வாரத்துக்கான கிளாஸஸ் ரெண்டுமே ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்ட கமெண்ட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கோட கிளாஸஸ் இருக்குல்ல, ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிளாஸஸாக இந்த வாரத்தில் மொத்தம் 4 கிளாஸு, போன வாரத்தில் மொத்தம் 2ன்னு சேர்த்து 6 கிளாஸுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீக்கில் ஃபஸ்ட்டு கிளாஸில் கொஸ்டின் டிஸ்கஷனாக அவங்களுக்கு கொடுத்துட்றோம். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறமாட்டி வரப்போகிற கிளாஸஸ் எல்லாமே கிளாஸஸோட சேர்த்து கொஸ்டின்ஸை ஆட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே PYQ அண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அது ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்படிங்கிறதுனால இந்த வார கிளாஸஸும் ஆல்ரெடி ரெக்கார்டட் கிளாஸஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இந்த 6 கிளாஸஸுக்குமான புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் PYQ எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸஸாக உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துட்றோம். அடுத்த கிளாஸஸ் எல்லாமே கிளாஸ் முடிய அதுக்கான மாடல் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துட்றோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸுக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெமரி டிவைசஸ். சரிங்களா? மெமரி டிவைசஸ் நினைவக சாதனங்கள். மெமரி, சரியா, நம்ம என்ன பண்ணுவோம், மெமரி அப்படின்னா டேட்டாஸ்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நம்மளோட மெமரி இருக்கு. ஸோ சிஸ்டத்துலையும் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னு பார்த்தா மெமரி டிவைசஸ். சரிங்களா? இந்த மெமரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் லைக் த ஹியூமன் பிரெயின். நம்மளோட மூளை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம டேட்டாஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை திரும்ப என்ன பண்ணுவோம், ஞாபகப்படுத்துறதுக்காகவும் நம்மளோட மூளை அப்படிங்கிறது நமக்கு பயன்படுது, பிரெயின். ஸோ அதே மாதிரி சிஸ்டத்துலையும் மெமரி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும். சரிங்களா? டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். டேட்டா அப்படிங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம், அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட் தான் என்ன அப்படின்னா டேட்டா. சரிங்களா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ டேட்டாஸையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக கம்ப்யூட்டரில் மெமரி ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெமரி டிவைசஸ். சரிங்களா? இந்த மெமரி டிவைசஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான டேட்டாஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ரீட் அண்ட் ரைட். ஸோ ரீட் அப்படிங்கிறது என்ன, ஒன்லி டேட்டாஸை ரீட் மட்டும்தான் பண்ணிக்கலாம். ரைட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டாஸை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸும் என்ன அப்படின்னா மெமரி டிவைஸில் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த டேட்டா அக்சஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 2 வகையில் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா சீக்வென்சியல் அக்சஸ், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் அப்படின்னு. சரியா? ஸோ டேட்டா அக்சஸ், மெமரி டிவைசஸோட டேட்டா அக்சஸ் வந்துட்டு 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீக்வென்சியல் அக்சஸ்,
இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று தொடர்ச்சியான அணுகல் முறை, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலில் இருந்து கடைசியாக, அதாவது என்ன அப்படின்னா நேரடி அணுவல் அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஒன்று சீக்வென்சியல், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ். இப்போ இந்த சீக்வென்சியல் அக்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேட்டாவை மெமரியில இருந்து எப்படி இந்த சீக்வென்சியல் அக்சஸ்ல டேட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னொன்னா சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஆர்டரா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேட்டாவை அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேரு சீக்வென்சியல் அக்சஸ் சரியா. நேரடி அக்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா டேட்டாஸ் சரிங்களா, சீக்வென்ஸா ஒன்னொன்னா இல்லாம டைரக்டா டேட்டாஸை என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீட் பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் சரிங்களா. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீக்வென்சியல் அக்சஸ், ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான மெத்தட்ல டேட்டாஸை அக்சஸ் பண்றோம் சரிங்களா. கீழே கொடுத்துருக்க இந்த டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெமரி டிவைசஸோட ஸ்பீடு, கெப்பாசிட்டி, காஸ்ட்டை பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு மெமரி டிவைஸ் சரிங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் மெமரி, நமக்கு தெரியும் ரேம். ஸோ அதுக்கு மேலே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்ச் மெமரி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்ச் மெமரி, ரெண்டாவது பிளேஸில் மெயின் மெமரி, மூணாவது லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் சரியா. ஸோ மெமரி டிவைசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் ஹியூமன் பிரெயின், நம்மளோட பிரெயின் மாதிரி டேட்டாஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெமரி டிவைசஸ். இதில் டேட்டாஸ் வந்துட்டு சீக்வென்சியல் அக்சஸ், ரேண்டம் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான மெத்தட்ஸில் டேட்டாஸை அக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி சரியா. நம்ம போன கிளாஸ்ல அதை ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் ரேம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரேமோட எக்ஸ்பென்ஷன் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி சரிங்களா. இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெயின் மெமரி. ஸோ இது கொஸ்டின் சரியா. ரேம் அதாவது ரேம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு அழைக்கிறது ரேமா ரோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ ரேம் அப்படிங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி சரிங்களா. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக என்ன சொல்லுவோம் ரேம் வேற மாற்றணும் அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ரேமோட மெயின் பர்பஸே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டத்தோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இந்த ரேம் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மதர் போர்டு சரிங்களா. அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்கேல் இருக்குல்ல, ஸோ ஸ்கேல் மாதிரி கிரீன் கலரில் இருக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேம் சரியா. இந்த ரேம் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மதர் போர்டோட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா அட்டாச் ஆகி இருக்கும். இந்த ரேமோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓஎஸ் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ளஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சிஸ்டத்தோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் வேலையை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரேம் தான். இந்த ரேமில் டேட்டாஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா தற்காலிகமாக ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ரேம் வந்துட்டு ஒலட்டைல் மெமரி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டும் பார்த்தோம். ஒலட்டைல் மெமரி அப்படின்னா என்ன, கரண்ட் போயிடுச்சு, அதாவது சிஸ்டம் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும்போது பவர் போயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் என்ன ஆகும் எரேஸ் ஆகிடும். ஸோ இது டெம்பரவரி மெமரி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த volatile மெமரி. ஸோ டேட்டாஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பவர் போயிடுச்சு அப்படின்னா எரேஸ் ஆகிடும். அதனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா volatile மெமரி. டேட்டாஸ்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேட்டாஸ் எல்லாம் என்னன்னா ஸ்மால் யூனிட்ஸா பிட்ஸா ஸ்டோர் ஆகுது. ஸோ சரியா ரேம்ல டேட்டாஸ் எல்லாம் பிட்ஸா ஸ்டோர் ஆகுது சரிங்களா. 8 பிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பைட்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா. 8 பிட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பைட்டு. ஸோ இந்த பைட்ஸை வந்துட்டு நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், என்ன லெட்டர் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பி அப்படிங்கிற லெட்டரால பைட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சரிங்களா. ரேம் அப்படிங்கிறது என்ன ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா volatile மெமரி இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த மெயின் மெமரி. கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் என்ன ஆகும் எரேஸ் ஆயிரும். இது டெம்பரவரி மெமரி தான், பர்மனன்ட் மெமரி கிடையாது. பிட்ஸா ஸ்டோர் ஆகுது டேட்டாஸ் எல்லாம். 8 பிட்டை என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பைட்ஸ்ன்னு சொல்றோம். பைட்ஸ்க்கான கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெட்டர்ல இருக்கக்கூடிய பி சரிங்களா. இப்போ நம்ம டேட்டாஸ் அதாவது ஒரு வீடியோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சைஸ் என்ன சொல்லுவோம் கேபி எம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோமா. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் கேபியில் ஸ்டோர் ஆகும், வீடியோஸ் எல்லாம் ஜிபியில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக அதோட கெப்பாசிட்டியே பார்த்துருப்போம். ஸோ 1 KB அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1024 பைட்ஸ் சரிங்களா. 1 MB அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1024 KB. 1 GB என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1024 MP சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா இந்த 1024ங்கிறது ஸ்டாண்டர்டு ஃபர்ஸ்ட் பைட்ஸ் கேபி எம்பி ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆர்டர் வரிசையாக போயிட்டு இருக்கும்.
ஸோ டேட்டாஸ் எல்லாம் என்ன பைட்ஸாக ஸ்டோர் ஆக போகுது. 8 பிட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பைட்ஸு. ஸோ 1024 பிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேபி, 1024 கேபி என்ன அப்படின்னா ஒரு எம்பி, 1024 எம்பி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜிபி. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்ததா ரேம் அப்படிங்கிறது என்ன volatile மெமரி. ஸோ volatile மெமரி அப்படிங்கிறது என்ன டேட்டாஸ் வந்து டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிக்கிட்டு இருக்கும். பவர் போயிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டா ஸ்டோர் ஆகாது, எரேஸ் ஆகிடும். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்மனன்ட் மெமரி. அதனால இது என்ன சொல்கிறோம் volatile மெமரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா. இந்த ரேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீட் அண்ட் ரைட் ரெண்டு ஆப்ரேஷன்ஸுமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலோவ் பண்ணுது. ரேமோட டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டைப்ஸாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் ரேம், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைனமிக் ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாறும் முதன்மை நிலையம், ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலையான. ஸோ டைனமிக் ஸ்டாட்டிக் அதோட பேர்லேயே இருக்கா. ஸோ டைனமிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடியது, ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது. எதை வச்சு இது ரெண்டையும் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாவோட டெக்னாலஜியை வச்சு தான் என்ன அப்படின்னு இருக்கும் அப்படின்னா ரேமோட டைப்ஸை ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்கோம், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைனமிக் ரேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா. ஸோ ஆனால் ஸ்டாட்டிக் ரேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டாக ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். ஸோ அதோட அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இதை வச்சே என்ன இதோட காஸ்ட் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைனமிக் ரேமை விட ஸ்டாட்டிக் ரேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃபிசியன்சியாகவும் இதோட காஸ்ட் அப்படிங்கிறது ஹையாகவும் இருக்கும். சரியா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைனமிக் ரேமை அடிக்கடி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஆனால் ஸ்டாட்டிக் ரேம் ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். 10 டைனமிக் ரேம் வாங்குறதுக்கு ஒரே ஒரு ஸ்டாட்டிக் ரேம் அப்படிங்கிறது இங்கே போதுமானது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைனமிக் ரேமை விட அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ரேம். ரேமோட டைப்ஸ் என்ன, ஒன்று டி ரேம், இன்னொன்று என்ன எஸ் ரேம். டைனமிக் ரேண்டம் ஆக்சிஸ் மெமரி, இன்னொன்று ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சிஸ் மெமரி. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோம். ரேம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா ரோம். ரோம் அப்படிங்கிறது ரீட் ஒன்லி மெமரி. சரிங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ரெக்கார்டட் மேனுஃபேக்சரிங். அதாவது என்ன அப்படின்னா இதில் டேட்டாஸ் எல்லாமே என்ன அப்படின்னா இது மேனுஃபேக்சர் பண்ணும் போதே இதில் டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. சரியா. ஸோ ரோம் வந்துட்டு என்ன மேனுஃபேக்சரிங் டைம்லேயே அதில் டேட்டாஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டரை நம்ம அதாவது ஸ்டார்ட் பண்ணுற டயத்திலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அந்த ரோமில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டாஸும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா. ஸோ ரோம் அப்படிங்கிறது ப்ரீ ரெக்கார்டட் டேட்டா. ஸோ அது மேனுஃபேக்சரிங் டைம்லேயே டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. சிஸ்டம் ஆன் ஆகிற ஸ்டேஜ்லேயே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரோமில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா. ஸோ இந்த ரோம் வந்துட்டு மெயின் பர்பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அதாவது ஆன் பண்ண உடனே என்ன ஆகும் ஓஎஸ் வந்துட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓஎஸோட துவக்கம் அதாவது என்ன அப்படின்னா ஓஎஸ் பூட் ஆகிறதுக்கு மெயின் ஃபங்க்ஷனாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் எழுதியிருக்கிற டேட்டாஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது மாற்றவோ அழிக்கவோ முடியாது. சரிங்களா. ஓஎஸ் பூட் ஆகிறதுக்கு முதல் மெயின் இதாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரீட் ஒன்லி மெமரி. நெக்ஸ்ட் இதில் ரைட் பண்ணி வச்சிருக்கு இது என்ன பண்ணுவாங்க மேனுஃபேக்சர் பண்ணும் போதே டேட்டாஸ் எல்லாமே என்ன ப்ரீ ரெக்கார்டடாக வந்துடும். ஸோ இந்த டேட்டாவை யூசர் நம்மளால என்ன பண்ண முடியாது அதில் சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா. நெக்ஸ்ட் ரேம் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் டெம்பரவரி மெமரி. அதில் டேட்டாஸ் எல்லாம் என்ன இருக்கும் டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிருக்கும். பவர் போயிடுச்சு அப்படின்னா எரேஸ் ஆகிடும் volatile மெமரி. ஆனால் ரோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பவர் போயிடுச்சு அப்படின்னாலும் அதில் இருக்கிற டேட்டாஸ் எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எரேஸ் ஆகாது. சரிங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் volatile மெமரி. ஸோ ரெக்கார்டடாக ப்ரீ ரெக்கார்டடாக டேட்டாஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஸ்டோர் ஆகி வரும். ரோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் volatile மெமரி. ஸோ பவர் போச்சு அப்படின்னாலும் அதில் இருக்கிற கண்டென்ட்டு எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது, அது அப்படியே ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். இப்போ ரோமோட டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. சரிங்களா. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி பிரோம் அப்படிங்கிறது ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. நமக்கு எக்ஸ்பான்ஷனில் கேட்கலாம். சரிங்களா. ரேம்னா ரேண்டம் ஆக்சிஸ் மெமரி, ரோம் அண்ட் பிரோம் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. சரிங்களா. நெக்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அழியா நினைவகம் அதாவது நான் volatile மெமரி. ரோமுக்கு கீழே வரக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் volatile மெமரி. சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் டேட்டாஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு தடவை தான் எழுத முடியும். சரிங்களா. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இதுக்கு கீழே வரக்கூடியது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட அட்வான்டேஜஸாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்கும் அப்படின்னா சில ஃபியூச்சர் அதில் ஆட் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரோம் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தரவுகள் டேட்டாக்களை
ஒரே ஒரு தடவை மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேட்டாஸை இதில் ரைட் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பீரோம்ல ஒரு தடவை டேட்டாஸை நம்ம ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அழியாம ஸ்டாண்டர்டா இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்க டேட்டாஸ் எரேஸ் செய்யணுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதில் ஒரு தடவை டேட்டாஸை நம்ம ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்டா அழியாம அதுலயே இருக்கும். சரிங்களா? ஸோ மெயின் மெமரி போல இல்லாமல் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பர்மனண்ட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் இதில் ஏற்படாது. சரிங்களா? இதில் ரோம் அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீரோம் ரெண்டுமா. இது ரெண்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீரோம் தயாரிக்கிறப்ப அதாவது ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி வந்துட்டு மேனுஃபேக்சரிங் டைமில் ஒரு எம்டியாக தான் தயாரித்து நமக்கு வரும். சரியா? ஆனால் ரோம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அது மேனுஃபேக்சரிங் செய்யும் போதே அதில் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க ரைட் பண்ணி தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது வரும்போது அது இந்த பீரோம் அப்படிங்கிறது மேனுஃபேக்சர் செஞ்சு நமக்கு வரும்போது மேனுஃபேக்சரிங் டைமில் ஒரு எம்டி ஸ்லாட்டாக தான் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் அதாவது நம்ம ப்ரோக்ராமர் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை பர்னர் அப்படிங்கிற ஒன்றை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பீரோம் சிப்பில் டேட்டாஸை ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ சிடி வந்துட்டு எம்டி சிடியாக வரும். சரியா? சில சிடிஸ் வந்து அதிலே ரைட் பண்ணி வரும். சேம் ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு சிடி. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிடியை வாங்கிட்டு வந்து சிடி டிரைவில் வச்சு ரைட் பண்ணிக்கிடுவோமா. ஸோ அதே மாதிரி ரோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டைமில் தயாரிக்கிறப்போவே அதில் டேட்டா அதாவது ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகி வரும். இந்த பீரோமில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்டி ஸ்லாட்டாக வரும். நமக்கு தேவைப்படுற டேட்டாஸை ப்ரோக்ராமர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் பண்ணிக்கலாம். அது எதை வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பர்னர் அப்படிங்கிற ஒன்றை வச்சு. இதில் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பர்னிங் ஆஃப் பீரோம். சரிங்களா? ஸோ டேட்டாஸை வந்துட்டு நம்ம பர்ன் பண்ணுறதுக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்னிங் ஆஃப் பீரோம். சரிங்களா? ஸோ ரோம் முடிஞ்சது. அடுத்தது பீரோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ அதில் பேர் இருக்கு என்ன எரேசபிள் என்ன பண்ணுவாங்க அப்போ இதில் இருக்கிற டேட்டாஸை நம்ம எரேஸ் பண்ணி அழிச்சு நம்ம டேட்டாஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் பீரோம் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரியில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பீரோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற டேட்டாஸை நம்ம எரேஸ் பண்ணி திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேற டேட்டாஸை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பென்ட்ரைவ் எடுத்துக்கலாம். ஸோ அதில் டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்குவோம். அது தேவையில்லை அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு வேற டேட்டாஸை அங்கே ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அங்கே என்ன அங்கே ஒரு தடவை டேட்டா பர்ன் பண்ணிட்டா அதை ரீட் பண்ணவோ அதை ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். அதை எந்த ஒரு சேஞ்சோ மாடிஃபையோ பண்ண முடியாது. ஆனால் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா டேட்டாஸை வந்துட்டு எரேஸ் பண்ணிட்டு திரும்ப அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன அப்படி கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா எரேசபிள் அதோட பேர்லேயே இருக்கு இபிரோம் அப்படிங்கிறது எரேஸ் பண்ணக்கூடியது. எதை வச்சு அந்த டேட்டாஸை எரேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸ். சரிங்களா? புற ஊதா கதிர்களை அந்த இபிரோம்ல நம்ம செலுத்துறதின் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டா என்ன ஆகும் அப்படின்னா எரேஸ் ஆகிடும். சரிங்களா? இந்த புற ஊதா கதிர் அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸை அந்த இபிரோம்ல நம்ம செலுத்தாத வரைக்கும் அந்த டேட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுலயே ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம இந்த புற ஊதா கதிர்களை இபிரோம்ல கொண்டு போய் செலுத்துற வரைக்கும் அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அது செலுத்தினதுக்கு அப்புறம் டேட்டா எரேஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ உன் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இபிரோம்ல டேட்டாஸ் வந்துட்டு எதை வச்சு எரேஸ் பண்றாங்க அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்களை வச்சு டேட்டாஸை எரேஸ் பண்றாங்க. சரியா? ஸோ இந்த அல்ட்ரா வயலட் ரேஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் எரேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன இருக்கு அந்த இபிரோம்ங்கிறது எம்டியா இருக்கு. ஸோ எம்டியா இருக்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம திரும்ப வேற என்ன நமக்கு டேட்டாஸ் அதில் ஸ்டோர் பண்ணணுமோ அந்த டேட்டாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த ப்ரீரோம் அப்படிங்கிறது என்ன ஸ்டாண்டர்டானது. அது ஒரே ஒரு தடவை ப்ரோக்ராம் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் டயத்துலேயே அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா அந்த டேட்டாஸை அழிக்க முடியாது. ஆனால் இபிரோம் அப்படி கிடையாது. அல்ட்ரா வயலட் ரேஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் இருக்கிற டேட்டாஸை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக இந்த இபிரோம் வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பர்சனல் கம்ப்யூட்டர். சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தனி மனித கணினியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இபிரோமை யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செஞ்சு கொடுக்குறப்போ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த இபிரோமை யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர்ஸை அப்டேட் பண்ணுறதுக்காக எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இபிரோம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இபிரோம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்த சிப். அதாவது சர்க்கியூட்டுக்கு மேலே நம்ம மதர் போர்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில்
மேலேயே இந்த மாதிரியான ஒரு சிப் இருக்கும். சரி, இதில் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற அந்த ஒரு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அல்ட்ரா வயலட் ரே, சூரிய ஒளியில் இருக்கிற அந்த புற ஊதா கதிர் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சூரிய ஒளி அந்த ஸ்டிக்கர் மேலே, அந்த ஸ்டிக்கர் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சூரிய ஒளி அது மேலே பட்டு அதில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எரேஸ் ஆகிடும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புற ஊதா கதிர் வந்துட்டு இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ண உடனே மேலே இருக்கிற சிப்பில் பட்டுச்சு அப்படின்னா அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாஸ் எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எரேஸ் ஆகிடும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, EEPROM. ஸோ இதோட பேர் என்ன, மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாவை ரிமூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு இப்போ கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாவை அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ரிமூவ் பண்ணலாம். சரியா தப்பா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தப்பு. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் எரேசபிளில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேட்டாஸை வந்துட்டு, அதாவது என்ன அப்படின்னா மின்சாரத்தை செலுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேட்டாவை ரிமூவ் பண்ணலாம். சரிங்களா? அங்கே எரேசபிளில் என்ன யூஸ் பண்ணுறோம், அல்ட்ரா வயலட், அதாவது என்ன புற ஊதா கதிரை வச்சு டேட்டாஸை ரிமூவ் பண்ணுறோம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மின்சாரத்தை வச்சு டேட்டாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேட்டாவை ரிமூவ் பண்ணுறோம். சரிங்களா? மற்ற பீரோம் போல இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாலும் இதில் இருக்கிற டேட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எரேஸ் ஆகாது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டாக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கும். சரிங்களா? மற்ற ரோம்ஸ், அதாவது என்ன அப்படின்னா பிரோம், எலக்ட்ரிக்கல் எரேசபிள், EEPROM, இது எல்லாத்த விட கம்பேர் பண்ணையில் இந்த EEPROM அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு ரோம் தான். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்ச் மெமரி. கேட்ச் மெமரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டெம்பரவரி மெமரி அப்படின்னு சொல்லலாம். இந்த கேட்ச் மெமரி என்ன அப்படின்னு, கேட்ச் மெமரி எதுக்காக யூஸ் பண்ணுறோம், மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிஸ்டம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது அடிக்கடி நமக்கு தேவைப்படுற, சரியா, இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு அடிக்கடி தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பென்னு, அதை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ எதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இந்த மாதிரி கேட்ச் மெமரி அப்படிங்கிறது சிஸ்டம் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு அடிக்கடி தேவைப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேட்ச் மெமரியில் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயின் மெமரி, கேட்ச் மெமரி, 2 மெமரி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கேட்ச் மெமரி அப்படிங்கிறது வந்துட்டு பக்கத்தில் இருக்க அடிக்கடி நமக்கு தேவைப்படக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அந்த கேட்ச் மெமரியில் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுங்கிறப்போ அது கேட்ச் மெமரியிலேருந்தே வந்துருச்சு அப்படின்னா அதோட அதாவது டைமிங் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அடிக்கடி அதை சீக்வன்ஸில் ரேண்டமாக தேவைப்படுற ஒரு, அதாவது அடிக்கடி தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே என்னன்னா இந்த கேட்ச் மெமரியில் இருக்கும். சரியா? இந்த கேட்ச் மெமரியோட அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக இருக்கக்கூடியது. சரிங்களா? டேட்டாவை திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுக்கிறோம்ல, அதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கேட்ச் மெமரி நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதோட விலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹை காஸ்டாக இருக்குது. மெயின் மெமரி இருக்குல்ல அதோட ஸ்பேஸை விட இந்த கேட்ச் மெமரியோட ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறைவாக தான் இருக்குது. சரிங்களா? மெயின் மெமரி அப்படிங்கிறது என்ன, ரேம். இந்த ரேமோட ஸ்பேஸை விட இந்த கேட்ச் மெமரியோட ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. இந்த கேட்ச் மெமரி அப்படிங்கிறது நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேட்டாஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேட்ச் மெமரி இல்லை அப்படின்னா CPU வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது மெயின் மெமரிக்கு அனுப்பிச்சு அந்த மெயின் மெமரியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வர்றதுக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா லேட் ஆகும். ஆனால் இந்த கேட்ச் மெமரி இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் மெமரிக்கு போகாமல் டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கேட்ச் மெமரிக்கு போயிட்டு சீக்கிரம் வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறையுது. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி தேவைப்படக்கூடிய அணுகக்கூடிய தரவுகள் எல்லாம், சரிங்களா, நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது அடிக்கடி நமக்கு வந்துட்டு ஃப்ரீக்வன்சியெலாம் தேவைப்படக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்ச் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே முடிஞ்சிருது. ஸோ இந்த கேட்ச் மெமரி இருக்கிறதுனால நமக்கு மெயின் யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தா டேட்டாஸை வந்துட்டு அணுகிறதுக்கான டைமிங் அப்படிங்கிறது வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்பீடும் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ மெமரி டிவைசஸில் என்ன பார்த்தோம், ரேம்னா என்ன, ரோம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரேமோட டைப்ஸு, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோமோட டைப்ஸ். சரிங்களா? ஸோ மெமரி டிவைஸ் அப்படிங்கிறது என்ன, சேம் லைக் அஸ் த ஹியூமன் பிரெயின், நம்மளோட பிரெயின் மாதிரி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கும் நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணுறோம் ரிட்ரைவ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னா நம்மளோட பிரெயின். அதே மாதிரி தான் என்ன பண்ணுது அப்படின்னா மெமரி டிவைசஸும் யூஸ் பண்ணுது. ரேம், ரோம் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ரேம் வந்துட்டு ரேண்டம் ஆக்சிஸ் மெமரி. சரிங்களா? ஸோ ரேம் அப்படிங்கிறது என்ன, டெம்பரவரி மெமரி.
இதில் டேட்டாஸ் வந்துட்டு டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும் போது என்னவோ இந்த டேட்டாஸ் எல்லாம் டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடும். ரேமை வந்துட்டு என்ன சொல்லுவோம், வாலடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். 2 டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்குது சரிங்களா. டிராம், இன்னொன்று என்ன ஸ்டாட்டிக் ரேம். டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி சரிங்களா. ஸோ இந்த டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரிங்கிறத, அதாவது டிராம் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஸ்டாட்டிக் ரேம் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டானது, அதை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஸோ டிராம்லேருந்து ஸ்டாட்டிக் ரேம் அப்படிங்கிறது ஹை காஸ்ட் அண்ட் எஃபிஷியன்சியாக இருக்குது சரிங்களா. அடுத்தது ரோம்ங்கிறது ரீட் ஒன்லி மெமரி. டேட்டாஸை ஒன்லி என்ன பண்ணலாம், ரீட் மட்டும்தான் பண்ணலாம், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பயன்படுத்திக்க முடியாது சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன, ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி பார்த்தோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேட்டாஸ் வந்துட்டு இது வந்துட்டு ரோம் அப்படிங்கிறது என்ன, கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாலும் டேட்டாஸ் அதில் வந்துட்டு எரேஸ் ஆகாது. இது வந்து நான் வாலடைல் மெமரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா. இந்த ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் டைம்லேயே இந்த ரோம் சிப்பில் ப்ரோக்ராம் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா மேனுஃபேக்சர் அப்போவே தயாரித்து வந்துட்டு இருக்கோம். ஸோ அதை நம்மளால் ஒன்றுமே, அதாவது சேஞ்சோ மாடிஃபையோ பண்ண முடியாது சரிங்களா. அடுத்தது எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இந்த எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரிங்கிறது தயாரிக்கிறப்போவே என்னாகும் அப்படின்னா எம்டி ஸ்லாட்டாக தான் நமக்கு வரும். நம்ம ப்ரோக்ராம் தேவைப்படுறப்போ நம்ம அதில் பர்னரை வச்சு டேட்டாஸையோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையோ ரைட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற டேட்டாவை எரேஸ் பண்ணிக்க முடியும். எதை வச்சு எரேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா வயலட், அதாவது ரேஸ், அதாவது புற ஊதா கதிர்கள், சூரியன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை வச்சு இதில் இருக்கிற டேட்டாஸை எரேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. மோஸ்ட்லி எதில் யூஸ் பண்ணுறாங்க, பர்சனல் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன, எலக்ட்ரிக்கல் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ அங்கே புற ஊதா கதிர்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் எரேஸ் பண்ணுறோம். இங்கே எலக்ட்ரிக்கல், அதாவது மின்சாரத்தை வச்சு டேட்டாஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எரேஸ் பண்ணுறோம். மற்ற ரோம்ஸை விட இந்த எலக்ட்ரிக்கல் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஸ்பீடு வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன, கேட்ச் மெமரி. கேட்ச் மெமரி அப்படிங்கிறது என்ன, அடிக்கடி நம்ம அதாவது சிஸ்டம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது சிபியூக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அடிக்கடி தேவைப்படுதோ, ஃப்ரீக்வெண்ட்டாக எது தேவைப்படுதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்ச் மெமரி. சிபியூக்கும் மெயின் மெமரிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. சிபியூ வந்து டைரெக்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மெயின் மெமரிக்கு அனுப்பி வாங்குற டயத்துக்கும் கேட்ச் மெமரிக்கு அனுப்பி வாங்குற டைமும் கம்மியானதும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டத்தோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த கேட்ச் மெமரி யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு ஹை எஃபிஷியன்சி, அதாவது இதோட காஸ்ட்டு அதிகமாக இருக்க போகுது சரிங்களா. ஸோ மெமரி டிவைஸ் முடிஞ்சிச்சு. இந்த லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ மெகாஹெர்ட்ஸ், ஜிகாஹெர்ட்ஸ் சரிங்களா. அடுத்தது எம்ஹெச்ங்கிறது மெகாஹெர்ட்ஸ், ஜிஹெச்ங்கிறது ஜிகாஹெர்ட்ஸ். எம்ஏஆர் அப்படிங்கிறது மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர், மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் சரிங்களா. அடுத்தது பிசி ப்ரோக்ராம் கவுண்டர். நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆக போதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ராம் கவுண்டர். ஆர்ஐஎஸ்சி அப்படிங்கிறது ரிடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர், சிஐஎஸ்சி அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் நம்ம அது எல்லாமே பார்த்தோம். ஐசிங்கிறது இன்டகிரேட்டட் சர்க்கியூட், ரேம்னா ரேண்டம் ஆக்சிஸ் மெமரி, டிராம்னா டைனமிக் ரேண்டம் ஆக்சிஸ் மெமரி, எஸ்ராம்னா ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சிஸ் மெமரி, ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி, பிரோம்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இபிரோம்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இன்னொன்று எலக்ட்ரிக்கல் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பேன்ஷன் சரிங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ப்ளஸ் வந்துட்டு மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீக்கில் நடக்க போகிற ஃபஸ்ட்டு கிளாஸில் கொடுப்போம். ஸோ கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் வந்துட்டு இது பிபிடி இல்லாமல் பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிடிஎஃபை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துக்கிங்க. மோஸ்ட்லி வந்துட்டு 6 பேஜ் 7 பேஜ் தான் இருக்கும். ஸோ இது கண்டென்ட் ஏன் சின்னமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெட்டர் சைஸு. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து படித்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா பேப்பரோட இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்துட்டு அதிகமாகாமல் இதை வந்துட்டு நம்ம பிபிடியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 60-70 ஸ்லைடு அது கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுவே நம்ம பிபிடியை பிரிண்ட் அவுட் எடுத்தோம் அப்படின்னா 50 ஸ்லைடை எடுக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு பேஜுக்கு 4 ஸ்லைட்னா ஒரு 15-20 பேப்பராவது செலவாயிடும். ஸோ இதை நம்ம பிரிண்ட் அவுட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 6 பேஜ் தான் இருக்கும் டோட்டலாகவே, ஒரு 3 பேப்பரில் முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா பிபிடியாக இல்லாமல் பிடிஎஃபாக கொடுக்குறோம். ஸோ கண்டென்ட் வந்துட்டு மோஸ்ட்லி இன்றைக்கி வந்துட்டு கண்டென்ட் கொஞ்சம் பெருசாக ஜூம் பண்ணியிருக்கோம் சரிங்களா. போன கிளாஸுக்கும் இந்த கிளாஸுக்கும் கண்டென்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் காமிச்சிருக்கோம். ஸோ இதை ஒரு பர்சனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்காமலாம் நோட்ஸாகவே எழுதிக்கிறீங்க. ஸோ ஒரு 3 பேஜ் அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் புக் எப்படி இருக்கோ அதோட காப்பியாகவே வரும். இதோட லெட்டர் சைஸ் இதை போல்டாக்கி எடுத்தோம் அப்படின்னா 6 பேஜுங்கிறது இன்னும் ஒரு 8 பேஜ் ஆயிரும்.
அதனால தான் நம்ம பிடிஎஃபாக கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.